வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுமா எனக்காக இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபியாக கொண்டு வந்திருக்கேன். அது ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. என்னென்னு கேட்டிங்களா, இட்ஸ் நோன் அதர் தேன் ட்ரம் ஸ்டிக் காரக்குழம்பு, முருங்கைக்காய் காரக்குழம்பு. இது வந்து நான் கடாயில் வந்து ஆல்ரெடி எண்ணெய் ஊற்றி பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுருக்கேன். சரிங்களா, இது வந்து இப்போ நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா அடுத்து வந்து வெங்காயம் சேர்க்க போகிறோம். சரிங்களா, இந்த பூண்டு வந்து இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சுன்னு வைங்களேன், வாசனை வந்து கமகமானு வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுத்து ஆனியனை சேர்க்க வேண்டியதுதான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆனியன் சேர்க்கும்போதே இந்த ட்ரம் ஸ்டிக்கும் சேர்த்துடலாம். சேர்த்து இதையும் நல்லா வதக்கிடலாம். இந்த ட்ரம் ஸ்டிக்கில் வந்து இல்லாத சத்துக்களே கிடையாது. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஒரு 48 நாள் இந்த முருங்கைக்கீரைகள் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு நல்ல இரும்பு சத்தெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இரும்பு சத்து மட்டும் கிடையாதுங்க, இது வந்து உங்களுக்கு நல்ல முடி வளர்கிறதுக்கு, கண் பார்வை தெரியறதுக்கு, எல்லாத்துக்குமே வந்து இந்த முருங்கைக்கீரை வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி முருங்கைக்கீரை யூஸ்ஃபுல்லாக இருக்கும்போது முருங்கைக்காய் அதே மாதிரி தான் நம்மளுக்கு இந்த கம்ப்ளீட்டாக அந்த ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இதில் நிறைய இருக்குது. ஆன்டி ஏஜிங் அப்படின்னா இது நம்ம சாப்பிட்டுட்டே வரும்போது நம்மளோட அந்த இந்த ஃபேஸில் இருக்க அந்த ரிங்கிள்ஸ் அதெல்லாம் இருக்குது இல்லையா, ஸ்கின் பளபளப்பாக இருக்கிறது, இந்த ரிங்கிள்ஸ் எல்லாம் வேனிஷ் ஆகிறது எல்லாமே வந்து இந்த முருங்கைக்காய் வந்து நம்மளுக்கு வந்து இதுதான் வந்து நம்ம கண்டிப்பாக அதை பண்ணி கொடுப்போம். சரிங்களா, அதனால் நம்ம முருங்கைக்காய் வந்து கண்டினியூஸாக உங்களோட சாப்பாட்டில் நீங்கள் சேர்த்துட்டே வந்தீங்க அப்படின்னா நல்ல, அதாவது நம்மளோட அந்த யங் ஸ்டேஜ், அந்த யங் ஸ்கின் இருக்குது இல்லையா, அது வந்து நம்ம அப்படியே நல்லா ரீட்டைன் பண்ணலாம். சரிங்களா, அது வந்து முருங்கைக்காயோட மெயின் ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா, அடுத்து இங்கே பாருங்கள், தக்காளி இதையும் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த காரக்குழம்புக்கு, முருங்கைக்காய் காரக்குழம்புக்கு நல்லா வந்து இந்த வெங்காயம், தக்காளி, இந்த முருங்கைக்காய் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. வதங்கி பாருங்கள், ஊற்றின எண்ணெய் தனியாக பிரிஞ்சிருச்சு. சரிங்களா, இதுதான் கன்சிஸ்டன்சி. அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த முருங்கைக்காய் காரக்குழம்புக்கு இங்கே இருக்குது பாருங்கள், புளி கரைச்சல். இதில் வந்து புளி, அதுக்கப்புறம் மிளகாய் தூள், அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் கல் உப்பு சேர்த்துருக்கேன். இது வந்து நம்ம இப்போது ஊற்றிட்டு நல்லா அடுத்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க வைக்கணும். சரிங்களா, அதுக்கு வந்து 10-15 மினிட்ஸ் ஆகும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ட்ரம்ஸ்டிக் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிது. இன்னும் ஒரு 10 நிமிஷம் அதுக்குள்ளே நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் மேலே வந்துடும். சரிங்களா, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் மொத்தமாக வந்துச்சு பார்த்திங்களா மேலே. இதுதான் அட்டகாசமான கன்சிஸ்டன்சி. இந்த கன்சிஸ்டன்சி ஓகே தான். அப்படி இல்லை உங்களுக்கு இன்னும் இது திக்காக வேணும்னு கேட்டிங்கன்னா இன்னும் ஒரு 10 நிமிஷம் விட்டிங்கன்னா இன்னும் குழம்பு நல்லா திக்காக மாறும். இது சாதம், அதுக்கப்புறம் வந்து இட்லி, தோசை எல்லாத்துக்குமே வந்து இது போட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும். அட்டகாசமான முருங்கைக்காய் குழம்பு சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுமா சைனிங் ஆஃப். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா, பை பை, டேக் கேர்.